என் பேரு பார்வதி. நீங்க யாரு, சிவாவா? ஆமா. நீங்க இந்த போஸ்டர் ஒட்டிருக்கீங்கல்ல, அதுல இருக்கிற பொண்ணு உங்க பொஞ்சாதியா? ஆமா, சக்தி என் ஒய்ஃப் தான். போஸ்டர் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த பொண்ணு வேற எங்கேயும் இல்லப்பா, என் வீட்ல தான் இருக்கா. நான் தான் பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் வச்சிருக்கேன். அம்மா, உண்மையா தான் சொல்றீங்களா? சக்தி உங்க வீட்ல தான் இருக்காங்களா? ஆமாப்பா, உன் பொஞ்சாதி என் வீட்ல தான் பத்திரமா இருக்கா. கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. பாவம், நான் தான் கூட்டிட்டு வந்து என் வீட்ல வச்சிருக்கேன். ஆனா இன்னும் அந்த பொண்ணு மயக்கத்திலேயே தான் இருக்காப்பா. நீ வந்து கூட்டிட்டு போயிருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க அங்கேயே சக்தியை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிப்பா. ஆமா, உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களாமா? திருமலிசை வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்கு. அங்க வந்து பார்வதின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்கப்பா. சரிங்கம்மா, நான் உடனே புறப்பட்டு அங்க வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. சரிம்மா, சரிம்மா. அண்ணா, என்னாச்சுண்ணே? அண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? ஆமா ஜானு, சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. சக்தி திருமழிசையில கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பக்கத்துல ஒரு ஓட்டு வீட்ல ஒரு அம்மா வீட்ல தான் இருக்காளாம். அவங்க தான் நம்ம ஒட்டின போஸ்டரை பார்த்துட்டு எனக்கு இப்ப கால் பண்ணாங்க. எல்லாம் புகழாலதான். சரி ஜானு, அவங்க வந்து சக்தியை கூட்டு போக சொன்னாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரோம். நாங்களும் வரோம். சரி, வாங்க போலாம். போலாம் வாங்க. அம்மா, என்னப்பா? இங்க பார்வதி அம்மா வீடு எங்கம்மா இருக்கு? நான் தான் பார்வதி. நீங்க யாரு? டேய் சிவா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரிடா. அவங்களே பார்த்தாச்சு. கேளுடா கண்ணா, கேளுடா. அம்மா, என் ஒய்ஃப் சக்தி அவங்க உங்க வீட்ல தான் இருக்கிறதா சொன்னீங்க. நீங்க தான் அந்த பொண்ணோட வீட்டுக்காரரா? ஆமாம்மா. தம்பி, உன் பொண்டாட்டி என் வீட்ல தான் இருக்கா. வாங்க போலாம். வாங்க வாங்க பாட்டி, வாங்க. வாங்க தம்பி, வாங்க. வாங்கம்மா. சக்தி, இது இருக்கா பாருப்பா உன் பொண்டாட்டி. ஆனா மயக்கத்துல இருக்கா. சக்தி, சக்தி. வாங்க. அம்மா எங்கெங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டாங்களோ. சக்தி, சக்தி. சக்தி, சக்தி, கண்ணு முடிச்சு பாரு சக்தி. சக்தி, நான் தான் சக்தி. இங்க பாரு சக்தி, உன் சிவா வந்திருக்கேன் சக்தி. சக்தி, ப்ளீஸ் சக்தி, எழுந்துரு சக்தி. சக்தி, கண்ணை திறந்து பாருமா. அண்ணி, நான் ஜானு வந்திருக்கேன். பாருங்க அண்ணி. சக்தி, எழுந்துரு சக்தி. சக்தி, கண்ணை திறந்து பாருமா. ஏண்டா சிவா, சக்திய கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்த, இங்க வந்து பார்த்தா இந்த நிலைமையில இருக்காளேடா அவ.
அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. நான் புகழ் வந்திருக்கம்மா, என்ன பாருங்கம்மா. உங்களை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா? எனக்கு ஜுரமே வந்துருச்சுமா. பெரியம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காதுமா. உங்களை தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமாமா? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுமா. எப்படியும் உங்களை நான் பார்த்துட்டேம்மா. அம்மா எழுந்திரிங்கம்மா, என்னை எழுந்திருச்சு பாருங்கம்மா. அம்மா எழுந்திரிங்கம்மா. அம்மா வந்ததுல இருந்தே இந்த பொண்ணு இப்படிதான்ப்பா இருக்கு. எப்பவாவது கண்ணை திறந்து பாக்கும், கொஞ்ச நேரத்துல திரும்ப மயங்கிடும். என்ன பிரச்சனைனே தெரியல. பாவம், புள்ள தாச்சியா வேற இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா, நானும் வைத்தியம் பாக்குறவதான். ரொம்ப நன்றிம்மா. ஆமாமா, நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க வாழ்க்கையிலேயே மறக்கவே மாட்டோம். எங்க பொண்ண பத்திரமா திருப்பி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. என் தங்கச்சி இல்லாம வீடு வீடாவே இல்ல. நாங்கெல்லாம் அவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கோம். உங்க மூலமா அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. ஆமாங்க, எங்க அண்ணிய நாங்க தேடாத இடமே இல்ல. ஆனா இப்போ உங்களால எங்களுக்கு அண்ணி கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அம்மா, எங்க கண்ணுக்கு நீங்க இப்ப கடவுளா தெரியுறீங்கம்மா. அட என்னம்மா நீங்க ஆளாளுக்கு பெரிய பெரிய வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நான் என்னத்த செஞ்சிட்டேன்? ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன். அதுக்கு போய் எல்லாரும் இப்படி பேசுறீங்களேம்மா. இல்லம்மா, இது உங்களுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு எங்க சக்தி தான் உலகமே. தெரியும்பா, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது தொல்லையா நினைப்பான். அதே பொண்டாட்டி இல்லனா அவன் வாழ்க்கையே நரகமாயிடும். ஒரு பொண்ணு இருக்கும்போது அவ அருமை தெரியறதில்ல. உண்மைதாம்மா, என் சக்தி இல்லாத நாட்கள் எல்லாமே நரகமா தான் இருந்துச்சு. கவலைப்படாதப்பா, அதான் உன் சக்தி கிடைச்சிட்டால. இனிமே அவளை பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பாமா. டாடி, வா ராசா, என் பேரன். இவனுக்காக தான் என் உயிரை இன்னும் நான் என் கையில புடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பொண்ணு அடிக்கடி இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா வயித்துல இருக்கிற புள்ளைக்கு தான் பாதிப்பு. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் மயக்கத்தை தெளிய வைங்க. இதோ நான் எப்பயோ டாக்டருக்கு ஃபோன் பண்றேம்மா. ஹலோ ஹலோ டாக்டர், நான் சிவா பேசுறேன்.
சொல்லுங்க சிவா, சக்தி கிடைச்சிட்டாங்களா? ஆ கிடச்சிட்டாங்க. வர்ற வழியில மயங்கி விழுந்திருக்கா. அவளை ஒரு பெரியம்மா காப்பாற்றி அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க டாக்டர். இப்போதான் டாக்டர் நாங்களாம் சக்தியை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம் சிவா. சக்திக்கு இப்போ மயக்கம் தெளிஞ்சிருச்சா? ஆ, இன்னும் இல்லை டாக்டர். அதுக்கு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். கவலைப்படாதீங்க. சக்தியை ஏற்கனவே என் ஃப்ரெண்டு நியூரோலஜிஸ்ட்டை காட்டியிருக்கேன். நீங்க திரும்பவும் அவர்கிட்ட காட்டுங்க. நிச்சயம் சக்தி கண் முழிச்சிருவாங்க. ம் ஓகே டாக்டர். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொகேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே சிவா. சக்திக்கு சரியானதும் நீங்களும் சக்தியும் ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும். ஷியோர் டாக்டர். தேங்க்யூ. பை டாக்டர். டாக்டர் என்னங்க சொன்னாங்க? அவர் ஃப்ரெண்டு நியூராலஜிஸ்ட் இருக்காரா, அவரை போய் பார்க்க சொல்கிறாரு. அப்போ அண்ணிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோமாண்ணா? ம் ஆமாம் சானோ. சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிம்மா. சிவா, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பா. சரி பாட்டி. அம்மா, இது உங்களுக்கு. என்னப்பா, ஏன் இப்படி ஒரு உயிருக்கு விலை பேசுறீங்க? நான் செஞ்சது காசுக்காக இல்ல, மனிதாபிமானத்துக்காக. எனக்கு காசெல்லாம் வேண்டாம். அம்மாவையும் அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற புள்ளையையும் நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே போதும். சாரிம்மா. அம்மா, கண்டிப்பாக உங்கள் பேரனை கூட்டிகிட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும்மா. நிச்சயமா வரேன்பா. நானும் கூட வருவேன். நிச்சயமாக வரலாம். சிவா, சக்தி இப்போ எப்படி இருக்காங்க? ம், உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் உள்ள இருக்காரா? ஆமா, உள்ளதான் இருக்காங்க. சக்தி, டாக்டர், நத்திங் டு வரி. நான் ஏற்கனவே கொடுத்த மாத்திரையில நேரம் கண் முழிச்சிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு நினைவு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் மயக்கத்திலே இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1 hour 2 hours கண் முழிச்சிருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இத்தனை பேர் இருக்க வேண்டாம். நீங்கள் கூட வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை டாக்டர், என் சக்தியை ஏற்கனவே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னோட சக்தியை என்னால் மிஸ் பண்ண முடியாது. நான் அவ கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் டாக்டர். ஓகே, மற்றவங்கள போயிட்டு அப்புறமா வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே சிவா. வாங்க டாக்டர். சரி, நீங்களாம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாங்க. சக்தி கண் முழிச்ச உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக கால் பண்ணுறேன் மீனாட்சி. சிவா, நான் வேணா உங்களுக்கு துணையா இருக்கலாமா? இல்லை மகி, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். ம் சரி. சிவா, சக்தியை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. சக்தியை தொலைச்சிட்டு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் என் பேத்திய கூட இருந்து பாத்துக்கிறேன். பாட்டி, இல்லை பாட்டி, எனக்கு எந்த வேலையும் இல்லை. என் சக்தி கூட நானே இருந்து பார்த்துக்கிறேன். ஏய் புகழ், வா போலாம். இல்ல, நான் வரல. அம்மா விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். புகழ்,
நீ இப்போ இங்க இருந்தாலும் அம்மாவை பார்க்க முடியாது. எங்க கூட வா, வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். இல்ல நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன். ஏண்டா கண்ணா, பாட்டி கூட வாடா, வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துடலாம். ஆஹா, நான் யார் கூப்பிட்டாலும் வர மாட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மில்கி பாய், சமத்தா நீங்க வீட்டுக்கு போங்க. அம்மா கண்ணு முடிச்சதும் நானே வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். ஓகே? மில்கி மேன், அம்மா கண் முழிக்கும் போது நான் இங்கே தான் இருக்கணும். நான் அம்மா பக்கத்திலேயே இருக்கணும். என்னை பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால நான் உங்க கூட இங்கே இருக்கிறேன். நான் வீட்டுக்கெல்லாம் போவே மாட்டேன். நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம வீட்டுக்கு போன்னு சொல்லாதீங்க மில்கி மேன். அவன் சொல்றதும் சரிதானே. ஆமா மாப்பிள்ள, குழந்தையில இருந்தே புகழ் சக்தியோட முந்தானிய புடிச்சுக்கிட்டே வளர்ந்தவன். அவனுக்கு சக்தி மேல எவ்வளவு ஆசையும் பாசமும் இருக்கும். அவன் இங்கேயே இருக்கட்டும் மாப்பிள்ள, உங்க கூடவே. சரி மில்கி பாய், நீ என் கூடவே இரு. ஓகே? சரி சிவா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி பாட்டி. வரோம் சிவா, மாப்பிள்ள. ஏதாவது கால் பண்ணுங்க. ஓகே மகி. வாங்க. மில்கி பாய், வாங்க அம்மா போய் பார்க்கலாம். மில்கி மேன், அம்மா எப்ப கண் முழிப்பாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துலடா. மில்கி மேன், அம்மா கண்ணா செய்து. சக்தி, சக்தி, அம்மா, அம்மா. அம்மா, சக்தி. சக்தி, அம்மா பார்த்து. மெதுவா. இரு இரு. சாச்சிக்கோ. மெதுவா. புகழ், அம்மா. மாமா. சக்தி, சக்தி, உன் கண்ணுல இருந்து எதுக்காகவும் கண்ணீர் வரக்கூடாது. கண்ணுக்கு கண்ணா நான் உன்னை பாத்துக்கிறேன்.
என்ன சக்தி? ஐ லவ் யூ மாமா. I love you, Shakti. I love you so much. மாமா, என்ன சக்தி? எனக்கு ரொம்ப பசிக்குது மாமா.